வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்குரியது, கேது பகவானுக்கும் உரியது. அதனால உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, அல்லது உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27 அல்லது பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்க. அற்புதமான மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க நிச்சயமாக. ஆமாங்க. இதனால சகோதர சகோதரர்களோடு ஏற்படுகிற பிரச்சனைகள் குறையும், ரத்தம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும், அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும், வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாங்க. உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25, நீங்கள்லாம் அதாவது கூட்டுத்தொகை 7 வருதா, நீங்கள்லாம் கேது பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. எனவே விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. சுறுசுறுப்பு அதிகமாகும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், பிடிவாதம் இதெல்லாம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் முழுமையான வெற்றி இல்லை. மனசில் ஒரு நிதானம் இல்லை. அதனால் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி, சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, சிகப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, ஞாபக சக்தி இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, நீலம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, கலகுறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் ஒரு முழுமையான வெற்றி இல்லை. மனசுல நிம்மதி இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன சொல்றது? ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். நெய் விளக்கு ஏற்றணும் வீட்டில், கோயிலில், 2 இடத்துலையும். மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். மனசுல நிம்மதி குறையும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் நல்லா இருக்கு. உங்களுடைய சுறுசுறுப்பு, விடாமுயற்சி ஜெயிக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, முன்கோபம், பிடிவாதம் இதனால தோத்து போக
அறிகுறி இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது, அப்புறம் தான் தெரியும். முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்றது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு மனசு இரக்கமா இருக்கும். யாருக்காவது உதவி செய்யணும் போல இருக்கும். ஆனா உங்களை ஏமாத்திடுவாங்க. உங்ககிட்ட இருந்து உதவி வாங்குறவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமா இருந்தாலோ, அல்லது மேஷம் கன்னியா இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது விருச்சிகம் மிதுனமா இருந்தாலோ, ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மேஷ விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.